நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இது, எல்லாரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? சும்மாதான்ப்பா. விஜய் டிவில துப்பாக்கி போடுறாங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே? இல்லப்பா, அதான் தியேட்டர்ல பார்த்தாச்சுல்ல. விஜய் டிவினா வீட்டுல யாரும் விடவே மாட்டீங்க. காதலுக்கு மரியாதை 50 தடவை போட்டாலும் அழுதுகிட்டே பாப்பீங்க. கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே. இல்லப்பா, அதான் டாடா ஸ்கை இருக்குல்ல, அதுல ரெக்கார்ட் போட்டிருக்கேன். அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாக்குறது ஓகே, இப்ப ஏன் பார்க்கல? உங்க அப்பா கிட்ட பேச முடியுமா? அடம் பிடிப்பாரு. ஒழுங்கா நீயே காரணம் சொல்ல, இல்லைன்னா காலையில வரைக்கும் இதையே கேட்டுட்டு இருப்பாரு. என்னம்மா கிசு கிசுன்னு நீங்களே பேசிக்கிட்டு? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா, உள்ள மாப்பிள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளையா? எந்த? என்னோட மாப்பிள்ள அசோக். அவர் பாக்குறதுக்கு நீங்களாம் வெளியே வந்து உட்காரணுமா? என்ன அநியாயமா இது? அப்படி இல்லப்பா, அதான் அவங்க ரூம்ல டிவி இருக்க. அது எல்சிடிப்பா, ஹால்ல இருக்கிறது எல்இடி. சரி ஓகே, எல்லாரும் உட்காந்து பாக்குறது ஏன் அவர் தனியா உட்காந்து பார்க்கணுமா? அப்பா, நீங்க உள்ள போய் மாப்பிள்ளைய பாருங்க, உங்களுக்கே தெரியும் நாங்க ஏன் வெளியில இருக்கோம்னு. பத்த வச்சுட்டியே பரட்ட. அப்பா என்னன்னு கேட்டா போதும், கடகடன்னு உண்மையை கக்கிருவியே. ஏய், நான் என்ன பண்ண? ஆமா ஆமா, நீ ஒண்ணும் பண்ணல. போமா, உள்ள போய் உன் மாப்பிள்ளைய காப்பாத்து போ. ஹாய் அங்கிள். ஏய் எந்திரி. ஹாய். ஸ்டாண்ட் அப் மேன். மீ? உங்க அப்பாவுக்கு டவுட், அவன் உள்ள ஏதாவது போட்டிருக்கானான்னு. என்ன இது? எது? நீ போட்டிருக்கிய இந்த நமிதா ட்ரெஸ்க்கு பேர் என்ன? ஓ இதுவா, நமிதா ட்ரெஸ். சுபா, ஓ ஹபி இஸ் ரப்பிங் இன் தி ராங் சைடு. சும்மா என்ன ட்ரெஸ் இது? இல்ல அங்கிள், வீட்ல கேஷுவலா. உள்ளுக்குள்ள ஷார்ட்ஸ் போட்டிருக்கியா இல்ல? இருக்கு அங்கிள். ஏய் விடு விடு. என்ன அங்கிள்? கொஞ்சமாவது மண்டையில இருக்கா? என்ன ஆயிடுச்சு? இதான் உன் காஸ்டியூமா? அடுத்தவங்க வீடுங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுல்ல, அதான். இதுதான் அடுத்தவங்க வீட்டுல நீ போடுற ட்ரெஸ்ஸா? ஏன் அங்கிள், இஸ் எனிதிங் ராங்? இவ்வளவு ஷார்ட்டான ஷார்ட்ஸ் என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. 4 பொண்ணுங்க இருக்கிற வீடு, ரெஸ்பெக்டபிளா ட்ரெஸ் பண்ணணும்னு இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் அசிங்கமா ட்ரெஸ் பண்ணாம இருக்கலாம்ல. டு யூ மீன் ட்ரெஸ் கோட் இன் யுவர் ஹோம்? எஸ், இந்த வீட்டுல இருக்கிறதுனா அப்படிதான் இருக்கணும். என் பொண்ணுங்களை எம்பாரஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே 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 ஓகே. டீசென்ட்டா இருக்கணும், புரியுதா? இதுல என்ன? இது அவங்களுக்கு பிடிக்கல. இது உனக்கு கேஷுவலா இருக்கலாம், ஆனா இங்க இல்ல. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனா இந்த வீட்டுல இரு, இல்லன்னா பிஹேவ் யுவர்செல்ஃப் மேன். இந்த பேசிக் கூட தெரியல. நீ ஒரு ஆளு, உன்னை போய் செலக்ட் பண்ண ஒரு ஆளு. சே, மகா சாப்பிடலாமா? சரிப்பா. ஓகே, லெட்ஸ் ஹேவ் டின்னர். ஏண்டி, உன் ஆளுக்கு இங்கதானே ஒண்ணு இருக்கிறது தெரியவே தெரியாதா? வாட்? டைனிங் டேபிள்ல இவ்வளவுதான் தெரியும், மீதி எல்லாம் கீழே போயிடும். ஓகே ஓகே ஓகே. Is this okay? Hey, cool. How was it? Sorry. டைம் என்னாச்சுடா? 10:30 மாமா. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை மாமா. சரி, நீ சாப்பிட்டு கிளம்பு.
சரி மாமா. இந்த வயசுல சரியா நேரத்துக்கு சாப்பிடணும்டா, சரியா? சரிங்க மாமா. பாரதி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஓகே மாமா. என்னடா பிள்ளைங்களாம் தூங்கியாச்சா? ஆமான்னு தான் நினைக்கிறேன். மகா தூங்கி இருக்க மாட்டா. நான் இன்னும் சாப்பிடல. நான் சாப்பிடாம தூங்க மாட்டாடா. ஆமா மாமா. டேய், இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இல்லடா. ஆமா மாமா. டேய், எல்லாத்துக்கும் ஆமா போடாத. சரிங்க மாமா. எல்லா ஆம்பளை பசங்களா பிறந்திருந்தாங்கன்னு வை, எனக்கு இந்த நிம்மதி கிடைச்சிருக்குமா? இப்ப பாரு, என் பிள்ளைங்கள்லாம் என்னை கையில வச்சு தாங்குறாங்க. நான் அவங்கள பார்த்துக்கல, அவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமா மாமா. நம்ம ஜனனி தான் கொஞ்சம் தாட் பூட் தஞ்சாவூரும்பா. அதுக்காக அப்பா மேல பாசம் இல்லைன்னு இல்லை, அவளும் பாசத்துல தான் சண்டை போடுறான். ஆமா மாமா. ஜனனிக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. ஏய், அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. அப்பா இல்ல மாமா, யார் உள்ள வர சத்தம் கேக்குது. ஏய், எல்லாத்தையும் எடுத்து விட. அப்பா என்னம்மா, இன்னும் நீ தூங்கலையா? நீங்க இன்னும் சாப்பிடலப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அதான் பாரதி கூட இருக்கானே. நீ போய் படுத்துக்கடா. குடிக்கிறீங்களாப்பா? சேச்சே, இல்லையே. ஏமா? நிறைய குடிக்கிறீங்கப்பா, பாத்து. நான் குடிக்கவே இல்லைன்ற. சும்மா சொல்லாதீங்கப்பா, நீங்க குடிச்சிருக்கீங்க. யாரு இவன் சொன்னானா? டேய், ஏன்டா பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்ற? அவன்லாம் ஒன்னும் சொல்லல, அவன் தான் உங்க ஜால்ரா வச்சே. நீங்க அந்த காக்கா வெள்ளையா இருக்குன்னு சொன்னா கண்ணு மூடிட்டு ஆமான்னு சொல்லுவான். சரி சரி விடுமா, கொஞ்சமா தான். பாத்துப்பா, சுபா விஷயத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அதிகமா குடிக்கிறீங்க. இந்திரா தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்குனா. நீ போய் படுத்துக்கமா, நான் வந்துடுறேன். சரிப்பா, சாப்பிட்டு படுங்க. சரிம்மா. இனி எதுக்கு ஒழிச்சு வச்சுக்கிட்டு, எடுத்து மேல வை. என்ன சொல்லியிருந்தேன்? பொம்பளை பசங்களை பார்த்த அப்பா ரொம்ப லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க மாமா. கரெக்டா. பொம்பளை பிள்ளைங்களை பெத்த அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறானோ, அவங்க வளர வளர கஷ்டமும் படுவாங்க. பையனா இருந்தான்னு வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் பொழைச்சிக்கன்னு விட்டுடலாம். ஆனா பொம்பளை பிள்ளைங்களை அப்படி விட்டுற முடியுமா? நாம நல்லது செய்வோம்னு நம்பி நாம சொல்றதெல்லாம் கேட்கிற பிள்ளைங்க அவங்க. அதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. நம்ம சுபா பாரு, நான் வேணான்னு சொல்லி அவனை போய் கட்டிட்டு வந்திருக்கான். கட்டிக்கிட்டா சரிடா, சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவனை நினைச்சாதான்டா கவலையா இருக்கு. விடுங்க மாமா, எல்லாமே சரியாயிடும். எப்படிடா சரியா போவோம்? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. அவரை பத்தி தெரியாம சுபா கல்யாணம் பண்ணிருப்பா. நீங்க தான் தேவையில்லாம கவலைப்படுறீங்க மாமா. என்னத்தை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணா? உசுரை கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்கறது இப்படி கண்டவன் வந்து கட்டிட்டு போறதுக்கா? அவளை நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன மாமா நீங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தமா? ஒரே வயசு, ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க, சும்மா சின்ன சின்னதா சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் அதிகமா சண்டை போடுறவங்க தான் கல்யாண லைஃப்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆமா, நீ 5-6 பேரை லைஃபை பார்த்துட்ட. தத்துவம் சொல்றான். ஏய், சண்டை போடுறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு எப்படா சொல்ற? எல்லா நேரமும் சண்டையை போட்டு இருந்தா அப்புறம் எப்படா சந்தோஷமா இருப்பாங்க? சுபா சந்தோஷமா இல்லைன்னு தெரியுது, ஆனா நான் எதை செஞ்சா அவ சந்தோஷமா இருப்பான்னு தான் புரியல. மாமா, அவங்களும் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம். கடைசி வரைக்கும் கேரியரே புடிச்சிட்டு கூடவே ஓடி வந்தா அவங்க எப்பதான் சைக்கிள் ஓட்டி கத்துக்குவாங்க? கரெக்டா, விட்டுற போறேன். அவங்களா விழுந்து எழுந்திருச்சு கத்துக்கட்டும். அதுதான் சரி. ஆனா யாராவது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளவுதான், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தண்ணியா? இல்லையே. என்ன இல்ல, இப்ப வரைக்கும் ஸ்மெல் அடிக்குது. சாரிடா. என்ன சாரி? பொம்பளை புள்ளைய பெற்றிருக்கோன்னு கொஞ்சமாவது யோசனை இருக்கா உங்களுக்கு? இனிமே நீங்க தண்ணி அடிச்சிட்டு வந்தா உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். இல்ல, இனிமே குடிக்க மாட்டேன். இது எதை லாஸ்ட் டைமும் சொன்னீங்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் தானே? அதுக்கு குடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? அப்படி இல்லடா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். எனக்கு கூட தான் கோல்டு
காலேஜுக்கு போனேன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. நான் குடிக்கட்டா? சச்சா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நீங்க பண்ணா தப்புல, நான் பேசினாலே தப்பா? சிரிச்செல்லாம் ஒண்ணு ஏமாத்த வேண்டாம். சும்மா தானே நடிக்கிறீங்க. இல்லடா, இல்ல. எனக்கு பயப்படுற மாதிரி சும்மா தானே நடிக்கிறீங்கப்பா. இல்லடா, நான் பண்ணது தப்பு தான். யாரு வேணாலும் கேட்கலாம். இந்தாங்க டீ. Thank you. அப்பா, என்னடா? நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பாக்குறப்போ மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டா நான் என்னப்பா சொல்றது? என்னது? ஆமாப்பா, இப்படியே ஜாலியா இருந்தரலான்னு பாக்குறீங்களா? இல்லடா, இனிமே அப்பா குடிக்கவே மாட்டேன்டா. அப்பாவுக்கு கல்யாணம் அது இதுன்னு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துறாது. அதெல்லாம் இல்ல. நான் matrimony.comல உங்க ப்ரொஃபைல் போட்டிருக்கேன். அதுதான் எனக்கு ஃபோன் மேல ஃபோன் ஆகுதா? அது உன் வேலை தானா? ஐயோ. ஹாய். சுபா வரலையா? ஏ, சுபா வந்ததும் உள்ள விடுவீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏன்? நீங்க அழுத மாதிரி இருந்தது. ஆனியன். ஓ, சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், தேங்க்ஸ். நீங்க வேலையை பாருங்க. சுபா எங்க? ஆபீஸ்ல இருந்து 2 பேரும் சேர்ந்து தான் கிளம்பணும். பாதி தூரம் வரைக்கும் பைக்ல பேசிட்டே தான் வந்தா, திடீர்னு பார்த்தா காணோம். வழியில எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். என்னங்க, தங்கச்சி காணாம போனதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? டென்ஷனே இல்லையா? நீங்க டென்ஷனா சொல்லிருந்தா நானும் டென்ஷனா இருப்பேன். ஆபீஸ்ல எல்லா லேடிஸும் அவுட்டிங், சினிமாவுக்கு போயிருக்காங்க. சுபம் போயிருக்கா. ஓ, ஓகே ஓகே. கண்ணு எரியுது இல்ல? ஓ சாரி. இருங்க, எனக்கு ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எரியுதுன்னு சொன்னேன். இங்க கொடுங்க, நான் ஐயோ பண்றேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அட கொடுங்க. ஐயோ இல்ல. ஃபாஸ்டா பண்றீங்க. இதெல்லாம் தெரியும் போல. வீட்ல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஓ, ஏங்க எப்ப பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம வீடு தானே. அது ஓகே, ஆனாலும் நிறைய வேலை உங்களுக்கு. சமையலுக்கு ஆள் வச்சுக்க வேண்டியதானே? அந்த ஒரு வேலை தான் நான் செய்யறேன். எனக்கு சமைக்க பிடிக்கும். இங்க எல்லாருக்கும் என் சமையல பிடிக்கும். அப்பா ஓகே. ஆனாலும் அடுத்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது, எப்பவும் கிச்சன்லயே நிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் போர் தானே? நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் செய்யறோம்னு நினைச்சா போர் இல்ல. ஆமால. தேங்க்ஸ். என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? ஏன் உங்க மேல எனக்கு எதுக்குங்க கோவம்? சாரி, நாங்க கல்யாணம் பண்ணதால உங்க கல்யாணம் நின்றுடுச்சுல. என்னமோ கல்யாணம் வரைக்கும் வந்து நின்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க. சும்மா பொண்ணு பார்க்க வந்தாங்க, அவ்வளவுதானே. மாமாவோட ஃப்ரெண்டு பையங்கிறதுனால இப்படிலாம் ஆகும்னு நாங்க நினைக்கல. பையன் வீட்டுல வேண்டான்னு ஃபீல் பண்றாங்கன்னு சுபா சொன்னதும் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்ன இது, நானே ஃபீல் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கவா? யார்கிட்ட? அதான் அவரு உங்களுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையோட பேசி பார்க்கவா? நீங்க இவ்வளவு தூரம் எனக்காக யோசிக்கிறதே போதும். அதெல்லாம் பேச வேணாம். நிஜமாவே இந்த கல்யாணம் நடக்கலன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்போ ஓகே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு அருமையான மாப்பிள்ளைய பார்த்து உங்க கல்யாணத்தை அட்டகாசமா நடத்திடலாம். நானே பாக்குறேன் அப்படி ஒரு மாப்பிள்ளைய. எல்லாத்துக்கும் சிரிப்பு தானா? சரி விடுங்க, நான் இதை சுபா கிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் நைட்டு என்ன டின்னர்? என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, என் மேல கோவம் வேற இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க பாவக்காய் ஜூஸே கொடுத்தாலும் சாப்பிட நான் ரெடி. நல்ல ஐஸ் வைக்கிறீங்க. நான் கொஞ்சம் லூசத்தனமா பேசுவேன், நீங்க கண்டுக்காதீங்க. சுபாவே கண்டுக்காதப்போ நான் ஏன் கண்டுக்க போறேன்? உங்க அப்பா கிட்ட என்னை பத்தி நல்லவரு வல்லவருன்னு கொஞ்சம் சொல்லி வைங்க. சொல்லிட்டா போச்சு. அது போதுங்க. கேட்க மறந்துட்டேன். உங்க வீட்ல இருக்கிறவங்க ஒன்னும் சொல்லலையா? அதாங்க எனக்கு இன்னும் தெரியல. என்ன தெரியலங்கிறீங்க? நானும் ஃபோன் பண்ணல, அவங்களும் பண்ணல.
என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களோ? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க பெரிய வில்லங்க. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. என்னன்னு தான் தெரியல. பிரச்சனையா? விடுங்க. அதான் நான் ஒரு ரவுடி மாமா வச்சிருக்கேனே. அப்புறம் என்ன பாத்துக்கலாம். காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா? இல்லங்க வேணாம். இப்படி வெட்டுறது குத்துறதுன்னு ஏதாவது வேலை இருந்தா யோசிக்காம அசோக்னு ஒரு சவுண்ட் கொடுங்க. இங்க ஏதாவது வெளியே உட்காந்துருப்பேன். ஏங்க நான் உங்களை எப்படி கூப்பிட்டோம்? மகானே கூப்பிடுங்க. ஐயா அண்ணின் கூப்பிடவா? ஐயோ அவ்வளவு பெரிய போஸ்ட் எல்லாம் எனக்கு வேணாங்க. அப்ப அக்கான்னு கூப்பிடுறேன். யாருமே நான் அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் நான் மகாதான். சரி, உங்களை அப்படி கூப்பிடுற முத ஆளா நான் இருந்துட்டு போறேன். வரேங்கா. என்ன குணா, ஜூனியர் பசங்க யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க போல? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் கிளம்புறேன். டேய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. என்னடா? டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு இந்திரா அவங்க அப்பாவோட வந்து உன்னை கலாச்சிட்டாலாம. பல்பு உடைக்காம கரெக்டா ஃபீஸை பிடிக்கிட்டா போல. என்ன பாக்குற, உங்க அப்பா வச்சு உனக்கு ஆப்பு வச்சுட்டாங்களாமே, அப்படியா? வேணா ரகு, இந்த மேட்ரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா தெரிஞ்சு எவன் ரேக் பண்றானோ அவனோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு போய் பேசுறாங்க. ஆரம்பிச்ச இடத்துல அடிச்சா தானே சரியா வரும். ஏய், நீ தான் அந்த எலிசபெத் ராணியா? காலேஜே உன்னை பத்தி தான் பேசுது. அதான் உன்னை பார்க்கலாமேன்னு இங்க வர சொன்னேன். ஏய் டேய், நீ சும்மா இருடா. எங்க அப்பா வட்ட செயலாளர். ஏதாவது பிரச்சனைனா அவர் பார்த்துப்பாரு. நீ பேசாம இருடா. ஏய், நீ எகிரு. ஏய், என்னடி உங்க அப்பா என்ன பெரியவனா? பெரிய லாடு லபக்தாஸா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திரா, அப்பா இல்லடா இல்லடா, பொண்ணு பொண்ணு அழாத அழாதடா, நான் பார்த்துக்கிறேன். இங்கே அட்வைஸா? சார், ஏய், என்ன என்ன என்ன